தைப்பிங் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் தண்ணி மலை கோயில் யாருங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? தைப்பிங் மலைக்கு மேல நம்மளோட முருகர் வசிக்கிறாருங்க. மெக்ஸ்வல் ஹில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அந்த மெக்ஸ்வல் ஹில் கிட்ட தாங்க இருக்கே இந்த தண்ணி மலை கோயில். நான் போயிட்டேங்க, ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். மலைக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்கணும். போக 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 நம்ம முருகனை பாப்பீங்க. மலைய ஒட்டி அவ்வளவு அருமையா இருக்கு. வாட்டர் ஃபால் வேற இருக்கு. ஆனா முருகனை பாக்குறதுக்கு முன்னாடி கீழே யாரு இருப்பானா, நம்மளோட விநாயக பெருமானோட ஆலயம் இருக்கும். அவரை பார்த்துட்டு தான் மேல நீங்க முருகனை பார்க்க முடியும். என்னைக்கு மூத்த கடவுளாச்சு விநாயகர். என்ன ஒரு சின்ன மன வருத்தம்னா, இந்த கோயில் மேல கீழே இருக்கிற விநாயகர் கோயிலா இருக்கட்டும், மேல இருக்கிற முருகன் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதுன்னா, நிதி பற்றாக்குறையால ஒரு 9-10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நானும் மேல ஏறி போயிட்டேங்க. மேல ஏறி அந்த முருகன் கோயிலை சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு மூச்சை இழுத்து நம்ம விடுறப்ப மனசார சொல்ற நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள நோக்கி வருங்க. அது மட்டும் இல்ல, நேரா கீழே இறங்கி அந்த ஆத்துல ஒரு குளியலை போட்டுட்டு மேல இருக்கிற முருகனை போய் தரிசிச்சோன்னா வச்சுக்கலாம், அதே ஆத்துல கீழே குளிங்க. நல்லா உங்ககிட்ட இருக்கிற கெட்டது, நீங்க செய்த எப்படி சொல்லலாம், நல்லதோ இதோ கர்மாவோ எல்லாத்தையும் இந்த தண்ணியில இறக்கிட்டு மேல போயிட்டு மனதார முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களை பிடிச்சிருக்கிற எல்லா கெட்டதும் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவங்களுக்கு நன்கொடை தேவைப்படுது. யார் யாருக்கு முருகனோட தீவிர பக்தனோ, முருகனோட தீவிர பித்தனோ, கண்டிப்பா உங்களால முடிஞ்சத இந்த கோயிலுக்கு செய்யுங்க. நானும் கண்டிப்பா செஞ்சிருக்கேன். ஓகே, நேரா மேல ஏறி முருகனை சந்திப்போம். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல இந்த கோயில நான் ஓடி ஆடி விளையாண்ட கோயிலுங்க. நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த கோயிலை பாக்குறப்ப ஒரு சின்ன ஒரு மனக்கவலை, இன்னும் இந்த கோயிலை கட்டி முடிக்கலன்னு. அவ்வளவு அற்புதமா இருந்த கோயில். ஆனா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த கோயில் மிக பெரிய, மிக சிறப்பா முருகன் கோயிலே எப்படி இப்போ கல்லுமலை கோயிலு, பிணைங் தண்ணிமலை கோயிலு, பக்தி கேஃப், அதே மாதிரி மாறான், அதே மாதிரி இந்த தைப்பிங் தண்ணிமலை கோயிலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பேசப்படுங்க. ஏன்னா இங்க என்னோட முருகன் உட்கார்ந்துருக்காருங்க. அதுவும் சூரனை சம்சாரம் செஞ்சுட்டு இங்க தாங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு விஷயங்க, மின்னுக்கு இந்த மரம் தெரியுதா? இந்த மரம் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மரத்தை, இந்த மரத்தோட வயசும் இந்த கோயிலோட வயசும் ஒண்ணு. என்ன வயசுன்னு பாக்குறீங்களா? இந்த கோயிலோட வயச வந்து பாருங்க. இது தாங்க இந்த கோயிலு தோன்றின வருஷம்.